ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது நீண்ட நாளாக கரப்பான் பூச்சி கட்சியினரும் மாணவர்களும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தபோது முதல் கோரிக்கையாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்கிற முதல் கோரிக்கையை வைத்துதான் அவர்கள் போராட்டம் நடத்தி வந்தார்கள். இன்று காலையில் கூட 24 மணி நேரத்திற்குள் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யப்படாவிட்டால் 24 மணி நேரத்தில் மீண்டும் நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 2 பக்க கடிதம் ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் தான் இந்த ராஜினாமா தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னும் குடியரசுத் தலைவரிடமிருந்து அதிகாரபூர்வமாக ராஜினாமா தகவல்கள் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த 2 பக்க கடிதத்தில் தன்னுடைய ராஜினாமா விவரத்தை தெரிவித்திருக்கிறார். ஏன் ராஜினாமா என்பது குறித்தும் அதில் இந்தியில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். மாணவர்கள் தொடர்ந்து தர்மேந்திர பிரதான் தான் இந்த நீட் தேர்வு மோசடிகளுக்கு முதல் காரணம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். தேர்வு மோசடியை தொடர்ந்து மறு தேர்வு அறிவிக்கப்பட்டது. மறு தேர்வு அறிவித்ததன் காரணமாக கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இதற்கெல்லாம் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று ராஜினாமா செய்யப்பட வேண்டும். அந்த ராஜினாமா தான் தங்களுடைய முதற் கோரிக்கை. அதை தாண்டி எந்த நிபந்தனைகளையும் ஏற்க முடியாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில்தான் தற்போது தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா நடந்திருக்கிறது. நேற்று தினம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை ஒன்றிய அரசு நடத்தியது. அப்போதும் மாணவர்கள் தரப்பில் தொடர்ந்து உறுதியாக இருந்தார்கள். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தான் ஒரே கோரிக்கை என்று அவர்கள் தெரிவித்து வந்தார்கள். இதனிடையே இன்று அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 3 மணிக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக தற்போது தர்மேந்திர பிரதான் தரப்பில் இருந்து ஒரு கடிதம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் தான் முக்கியமாக இந்த ராஜினாமா விபரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தான் ராஜினாமா செய்யப்போவதாக அந்த கடிதத்தில் அவர் அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது மாணவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக கடந்த 12 ஆண்டுகளில் ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் எந்த போராட்டத்தின் போதும் போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு இதுபோன்று ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக பாஜக அமைச்சர் ஒருவர் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகள் போராட்டம் நடத்திய போது அந்த 3 விவசாயிகளுடைய சட்டம் மற்றும் திருப்ப பெறப்பட்டது. தற்போது அதே போன்று மீண்டும் ஒரு மாணவர் போராட்டம் பெரிதாக வெடித்த நிலையில் இந்த ராஜினாமா என்கிற நிலைக்கு ஒன்றிய அரசு தள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. தர்மேந்திர பிரதான் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். மாணவர்கள் போராட்டம் நாட்டையே உலுக்கியது. இந்தியா மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் இது பெரிதாக பேசப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை கூட இந்த போராட்டம் குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமாக மாறிய இந்த போராட்டத்தினுடைய இறுதி வெற்றியாக தற்போது தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா நடந்திருக்கிறது. நீட் தேர்வு மோசடி என்பது கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து நடந்து வருகிறது. இதனை தடுக்க ஒன்றிய அரசுக்கு முடியவில்லை. தேசிய தேர்வு முகமையை ஒழுங்காக கட்டமைக்க முடியவில்லை என்கிற பல்வேறு பிரச்சனைகள் நிலவிய சூழ்நிலையில்தான் மீண்டும் இந்த ஆண்டு நீட் தேர்வில் பெரும் மோசடி நடைபெற்றது. நீட் தேர்வை மீண்டும் நடத்துவதற்கு மறு தேர்வு நடத்தும் அளவுக்கு மோசடி நடந்து மறு தேர்வு நடத்தப்பட்டது. இதனால் பல லட்சம் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மாணவர்களின் கோபம்தான் தற்போது பெரும் போராட்டமாக டெல்லியிலும் நாடு முழுவதும் வெடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மாணவர்களுடைய முதற் கோரிக்கையான பிரதான், அதாவது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்ற கோரிக்கை தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. 2 பக்க கடிதத்தின் வழியாக அவர் தனது ராஜினாமா அறிவித்திருக்கிறார். முரசொலி பால்முருகன், அடுத்த கோரிக்கையா பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வால தற்கொலை செய்து கொண்டவங்களுக்கு இழப்பீடு வழங்கணும். அதே மாதிரி இந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதையும் திரும்ப பெறணும் அப்படின்னு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படுமா? சிஜேபி தரப்புல என்ன சொல்லப்படுது, ஒன்றிய அரசு தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது நேற்று நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில முக்கியமாக 3 கோரிக்கைகளை மாணவர்கள் தரப்பில் முன்வைத்தார்கள். கரப்பான்பூச்சி கட்சி நிர்வாகிகள் மத்திய அரசுடைய போராட்ட அமைச்சர்களை சந்தித்த போது அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ராஜினாமா என்பதை முதற் கோரிக்கையாக வைத்திருந்தார்கள். இரண்டாவதாக இந்த தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுடைய குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய்
1 கோடி ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அதே போன்று வழக்குகள் திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த 2 கோரிக்கையையும் பரிசீலிப்பதாகத்தான் நேற்றைய தினம் கூறியிருந்தார்கள். இன்று பேச்சுவார்த்தை நடைபெறும் போது எத்தகைய பதிலை ஒன்றிய அரசு கூறுகிறது என்பதை பார்க்க வேண்டும் முரசொலி. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன்.